கடந்த ஒரு வாரமாவே வரக்கூடிய ரிக்வெஸ்ட் மற்றும் மெசேஜஸ் எதுவா இருக்கு அப்படின்னா, யூகேல வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, வேலை வாய்ப்புகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களோட சிவிகளை அனுப்புறாங்க. இந்த சிவி எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்த வீடியோவா பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். இப்போ இருக்கிற நிலைமைப்படி யூகேல ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு, வெளிநாடுகள்ல இருந்து யூகேக்கு வரவங்களும் சரி, இல்ல ஏற்கனவே யூகேல இருக்கக்கூடியவங்க படிச்சுட்டு ஸ்டூடெண்ட் விசா முடிச்சதுக்கு பிறகு விசா மாற்றுறதுக்காக இருக்கிறவங்க, அல்லது ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போதைய மார்க்கெட் எப்படி இருக்கு, வேலை வாய்ப்புகளுக்கான சாத்தியங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற விஷயங்களை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். அதோடு சேர்த்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ யூகேயை விட்டு வெளியேறவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. இந்த வெளியேற்றத்துக்கான காரணம் என்ன? அதே நேரம் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையில யூகேல 17,60,000 வேகன்சிகள் அட்வர்டைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவுக்கு வேகன்சி இருக்கும்போது, இவ்வளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும்போது வேலைகள் எடுக்கிறதுல என்ன சிக்கல்கள் நிலவுது அப்படின்றதுதான் இங்க மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. வேலை வாய்ப்புகள் அப்படின்னும் போது 4.9% யூகேல இன்றைய டேட்ல வேலையின்மை இருக்கு அப்படின்னு சொல்லி ONS டேட்டாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது இப்படி இருந்தாலும் இந்த மைக்ரன்ஸுக்கு ஸ்கில் ஒர்க்கர்ஸாக வேலை கிடைக்கிறது அப்படின்றது குதிரை கொம்பா இருந்துட்டு இருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அண்மையில கொண்டு வரப்பட்டிருக்கிற ப்ரொபோசல்ஸ், இந்த ப்ரொபோசல்ஸ் காரணமாகவும் இப்போ இருக்கக்கூடிய சேலரி த்ரெஷோல்ட் அதிகமா இருக்கு அப்படின்றதுனாலையும் புதியவர்களை வேலை கெடுக்கிறதுக்கு நிறுவனங்கள் தயாராக இல்லை. ஆனா யூகே எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்ல இப்போ இருக்கக்கூடிய ஒரு புதிய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கான்ட்ராக்ட் சம்பந்தமான வேலைகள், யூகேல ஒர்க் ரைட்ஸ் இருக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ஸ்டூடெண்டா யூகேல வந்தவங்க படிச்சதுக்கு பிறகு எடுக்கக்கூடிய டெட்லியான மிஸ்டேக்ஸ் பத்தியும் சில பேர் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் இல்ல தனிப்பட்ட ரீதியில தொடர்பு கொண்டு கேட்கிறாங்க. இவங்க கேட்கும்போது ரொம்பவே பயமா இருக்கு. அதை வந்து ஒரு வீடியோவா பண்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, விசா இருக்கணும், யூகேல அவங்களுக்கான ஸ்டே இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தவறான முடிவுகளை எடுக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த தவறான முடிவுகள் அப்படின்னும் போது விசா ஸ்டேக்காக இன்னும் ஒரு கோர்ஸ் போறதை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. சில விளம்பரங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதா இருக்கு. உங்களுடைய விசாக்கள் முடியுது அப்படின்னா இன்னும் ஒரு மாஸ்டர்ஸ், ஒரு செகண்ட் மாஸ்டர்ஸ் நீங்க போட்டு உங்களுடைய ஸ்டேயை யூகேல வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு விதமான விளம்பரங்கள் அறிமுகப்படுத்தப்படுது. உங்களுக்கு உண்மையிலே படிக்கணும், இன்னொரு மாஸ்டர்ஸ் செய்யணும் அப்படின்னா நீங்க அதை எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஸ்டேயை மட்டும் கருத்துல கொண்டு நீங்க இன்னும் ஒரு மாஸ்டர்ஸ் எடுக்கும்போது அது மிகப்பெரிய பின்விளைவுகளுக்கு இட்டு செல்லும். இது எந்த அளவுக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது அப்படின்றத ஒரு வீடியோல கசப்பானதாக இருந்தாலும் அந்த உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஸ்பான்சர்ஷிப் வேலைகள் அப்படின்னும் போது என்னோட படிக்க வந்தவங்க, யூகேக்கு படிக்க வந்தவங்க கூட ஸ்பான்சர்ஷிப் வேலைகள் கிடைக்காம வேறு நாடுகளுக்கு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. ஸ்பான்சர்டா ஒரு வேலை எடுக்கிறது, யூகேல ஸ்கில் ஒர்க்கர்ஸ் எடுக்கிறது அப்படின்றது இப்போ இம்பாசிபிள், நியர்லி இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இதுக்கு சம்பள த்ரெஷோல்டு ஒரு பக்கம் காரணம், இன்னும் ஒரு பக்கம் செட்டில்மெண்ட் 5 வருஷமா 10 வருஷமா அப்படின்றது இழுபறியில இருக்கு. இது இழுபறியில இருக்கிற காரணத்தால செட்டில்மெண்ட் 10 வருஷமானா ஒரு கம்பெனியை பொறுத்தவரையில அந்த கம்பெனிக்கு அவர் 10 வருடத்திற்கான ஒரு செலவாக இருக்கும். ஸோ ஈஸியா இந்த நாடுகளில் டெர்மினேட் பண்ண முடியாது, ரிடண்டன்ட் பண்ண முடியாது. இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது 10 வருஷத்துக்கு ஒரு அன்சர்டனாக எம்ப்ளாயி எடுக்கிறதுக்கு கம்பெனிகள் தயாராக இல்லை. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு போர்டர்லைன் பிரச்சனையா இந்த பிரச்சனை தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது புதிதாக வெளிநாடுகள்ல இருந்து யூகேக்கு வாரீங்க அப்படின்னு சொன்னா இது ரைட் டைம் கிடையாது. இது நிறைய பேருக்கு பிடிக்காது. சில பேருக்கு இதுல உடன்பாடு இல்லாம இருக்கலாம். ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். சொல்றவங்க யாரும் நாட்டுக்கு போக மாட்டாங்க, ஆனா புதிதாக வாரவங்களை வர வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்ற மாதிரியும் ஒரு விதமான பொறாமையில பேசுறாங்கன்ற மாதிரியுமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம மக்கள் மத்தியில இருக்கு. ஆனா 2022ஆம் ஆண்டு 2023, 24க்கு இடைப்பட்ட காலப்பகுதியில யூகேல மைக்ரேஷன் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு நிலைமை 2026ல யூகேல கிடையாது. யூகேல ஒர்க் பண்றது அப்படின்றது இப்போ வேலை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் அதே நேரம் நண்பர்கள் கிட்டையும் பேசினதுல எந்த ஒரு கம்பெனியுமே இன்டர்வியூக்கு கூப்பிடும் போது உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியாது, யூகேல ஏற்கனவே உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் இருந்தா மட்டும்தான் வேலை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா யாருக்குமே கிடைக்கலையா, என்னென்ன தொழில்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரலாம். நீங்க செய்யக்கூடிய வேலை ஒரு யூனிக்கான வேலையா இருந்தா, உங்களுக்கான ஸ்கில்ஸ் யூகேல மட்டும் இல்லாம வேர்ல்ட் வைடா தேவைப்படுறதாக இருந்தா இந்த ஸ்கில்ல நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு 10-15 சிவிக்குள்ள உங்க சிவி போகுமானதாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ் உங்களுக்கு இருக்குமாக இருந்தா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் யூகேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியான சந்தர்ப்பங்கள்லையும் இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால ஏற்கனவே செட்டில் ஆகிருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படுது. ஸோ யூகே எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்தவரையில ஒரு மைக்ரண்ட்டுடைய லைஃப்ன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு சிவியை நீங்க அனுப்பும்போது அந்த சிவி ஷார்ட் லிஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கால் இன்டர்வியூக்கு வரணும். அந்த இன்டர்வியூ கால்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூல பாஸ் பண்ணி நீங்க அடுத்ததான ஒரு இன்டர்வியூக்கு போகணும்.
இந்த ஒரு இன்டர்வியூல வரக்கூடியவங்க எல்லாம் ஃபில்டர் பண்ணி நீங்க ஒரு தனித்துவமான ஆளாக தெரிவு செய்யப்படணும். இந்த தெரிவு செய்யப்படுறதுக்கு மத்தியில அந்த கம்பெனிக்கு ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் இருக்கணும். ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் இருந்தாலும் அவங்க ஸ்பான்சர் தாரத்துக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ற ஏராளமான கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் ஒரு மைக்ரண்ட்டுக்கு யூகேல வேலை கிடைக்குது. நீங்க ஒரு பார்ட்னரா வர போறீங்க இல்ல ஸ்பௌஸா யூகேல வர போறீங்க அப்படின்னா யாருக்கு அதிகமான ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்க ஒரு ஓப்பன் ஒர்க் பெர்மிட்டை வச்சுட்டு யூகேக்கு வந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடந்த காலங்களில் இந்த டிபெண்டன்ஸ் விசா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அலோவ் பண்ணியிருந்த நேரத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கு ஸ்கில்ஸ் இருக்குது யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்களே ஸ்டூடெண்ட் விசாவை போட்டு யூகேக்கு வந்துடுவாங்க. இது அந்த காலத்தில் ஒரு ட்ரப்பாக இருந்துச்சு. அப்படி வந்தவங்க வந்ததுக்கு பிறகு இதை பற்றி யோசிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா போட்டு யூகேக்கு வரும்போது டிபெண்டன்ட்டுக்கு தான் அன்லிமிட்டடான ஒர்க் பெர்மிட் கிடைக்கும். ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்களுக்கு 20 ஹவர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ யாருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அவங்க லிமிடேஷனுக்குள்ளே போகிறதுனால ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள அவங்க முகம் கொடுத்தாங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஸ்பௌஸ் விசாக்களில் வரணும் அப்படின்னு சொன்னால் இல்லை உங்களுக்கு ஒரு டிபெண்டன்ட் விசாக்களுக்கான வழிவகைகள் பிஎஸ்டிலையோ ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் அப்படின்னா யாருக்கு வேலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ யாருடைய ஸ்கில்ஸ் ஷார்ட்டேஜாக யூகேல இருக்கோ அவங்க ஃபுல் ஒர்க் ரைட்ஸை வச்சுட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்னும் போது வெளிநாடுகளில் இருந்து யூகேக்கு வரதுக்கு நிறைய பேர் அன்ஸ்கில்டான வேலைகளுக்கு கேட்குறாங்க. எனக்கு கார்பெண்டரா இருக்க முடியும், எனக்கு பெயிண்டிங் தெரியும், இப்படியான வேலைகளுக்கு யூகேல ஒரு விசா எடுத்து தர முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அது தப்பு கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், எல்லாருக்குமே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும், அந்த ஒரு ஆசை இருக்கும். ஆனால் யூகேனுடைய மைக்ரேஷனை பொறுத்தவரையில் அன்ஸ்கில்டான அதுவும் குறிப்பாக RQF லெவல் 3க்கு குறைந்த டிகிரி லெவல் இல்லாத வேலைகளுக்கு வெளிநாட்டில இருந்து ஆட்களை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லாம RQF லெவல் 6க்கும் குறைவாக இருந்து வெளிநாடுகளில் இருந்து ஒருத்தங்க விசா வாங்கி தரோம், யூகேல உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி பணம் கேட்டாங்களா இருந்தா அது 100% ஸ்கேமுக்கு உரியது. உங்களுக்கு டிகிரி இல்லை, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் RQF லெவல் 6க்கு மேற்படாத விடத்துல நீங்க கொடுக்கக்கூடிய எந்த பணமுமே அது ஒரு ஸ்கேமா தான் இருக்கும். உங்களுக்கு யூகேல விசாவோ ஆஃபர் லெட்டர்ஸோ வழங்க முடியாது. இந்த ஸ்பான்சர்ஷிப் வச்சிருக்கக்கூடிய யூகேல பிசினஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரை நேற்று சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த சந்திப்புல நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தோம். அப்ப அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். யூகேனுடைய ஹோம் ஆஃபீஸ் இப்போ கம்ப்ளைன்ஸை ரொம்பவே அதிகரிச்சிருக்காங்க. இந்த கம்ப்ளைன்ஸ் அப்படின்னும் போது இது ஏற்கனவே ஸ்கில் ஒர்க்கர் விசாவுக்கான ஸ்பான்சர்ஷிப் வச்சிருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் ஒரு புதிய COSக்கு அவங்க அப்ளை பண்ணும்போதோ ஒரு புதிய சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க அப்ளை பண்ணும்போதோ அவங்களுடைய கடைசி 6 மாதத்துக்கான பேங்க் ஸ்லிப் கேட்கப்படுது. இவங்களால பிசினஸ் ரன் பண்ண முடியுமா, ஒரு ஃபாரின் ஒர்க்கர் எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா அப்படின்ற நிறைய கேள்விகளை இப்போ ஹோம் ஆஃபீஸ் கேட்குது. ஸோ சாதாரணமாக ஒரு COS லைசன்ஸை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க எடுக்கிற முதல் கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவான COS லைசன்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. இப்படியான கட்டத்தில் இவங்க ரினியூவலுக்கு போகும்போதோ இல்லை இவங்க எக்ஸ்ட்ராவான சர்டிஃபிகேட்ஸ் கேட்கும்போதோ அங்கே ஒரு விசாரணைகள் கம்ப்ளைன்ஸ் செக் நடைபெறுது. இந்த கம்ப்ளைன்ஸ் செக்குக்கு பயந்தே நிறைய பேர் COS லைசன்ஸ்ல அடிஷனலான சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கிறது கிடையாது. அவங்க COS அப்ளை பண்ணும்போது எத்தனை சர்டிஃபிகேட்ஸ் எடுத்திருந்தாங்களோ அதே சர்டிஃபிகேட்ஸோட கடைசி வரைக்கும் அவங்க ரன் பண்ற ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அவங்க ஏற்கனவே வச்சிருக்கிற மைக்ரன்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த விசாக்கள்ல கம்ப்ளைன்ஸ்ல எந்த விதமான சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு கம்பெனிக்கு COS லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணாலும் கூட அந்த கம்பெனிக்கு COS லைசன்ஸ் இருந்தாலும் அவைலபிளான சர்டிஃபிகேட்ஸ் இருக்காது. ஸோ COS லைசன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால நீங்க அப்ளை பண்ணா கூட உங்களுக்கு கால்ஸ் வரக்கூடிய இல்லை உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி வேலைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க இன்னும் ஒரு கோர்ஸ் போட்டோ இல்லை இந்த இருக்கிற ஸ்டே அதிகரிக்கிறதுக்காக FLR மூலமாகவோ வேறு வழிகளில் இருக்கிறதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன அட்வைஸா ஒரு விஷயம் சொல்லலாம். யூகே மட்டும் உங்களுடைய லைஃப் கிடையாது, இது மட்டும் ஒரு எண்ட் ஆஃப் த ஜேர்னி அப்படின்றது கிடையாது. நிறைய நாடுகள் இருக்கு, அதை பத்தி ஒரு வீடியோ கூட பண்ணலாம். எந்தெந்த நாடுகளுக்கு யூகே டிகிரியோட யூகே மாஸ்டர்ஸோட வாய்ப்புகள் இருக்கு, யூகேல இருந்து விசா சக்சஸ் ஆகாம இருக்கும்போது எந்த நாடுகளுக்கு நீங்க மைக்ரேட் ஆகலாம் அப்படின்றத ஒரு வீடியோவா பண்ணலாம். அப்படியான வீடியோ தேவை அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டைம் இருந்தால் அது ஒரு வீடியோவா பண்ணலாம். இதுக்கு மத்தியில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு செகண்ட் மாஸ்டர்ஸ் போட்டு இல்லை செகண்டா ஒரு கோர்ஸ் போட்டு இல்லை நீங்க வேறு வழிகளை ட்ரை பண்ணி இருக்கிற அளவுக்கு ஒர்த் கிடையாது. நீங்க ஒரு செகண்ட் மாஸ்டர்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் PSWக்கு போக முடியாது. PSW லைஃப்ல ஒரே ஒரு தரம் தான் எடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நீங்க PSW யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த மாஸ்டர்ஸ் போட்டதுக்கு பிறகும் ஸ்கில் ஒர்க்கர் விசா கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் ஏற்படும். 2029 ஆண்டு யூகேல பொது தேர்தல் நடைபெறும். இந்த பொது தேர்தல் நடைபெற்றா புதிய கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இமிகிரேஷன் இன்னும் டைட் ஆகும் ஒழிய அது லூஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கு. ஸோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கிற காரணத்தினால உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றது குறைவாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான முடிவுகள் எடுங்க. என்னோட படிச்சவங்க என்னுடைய நண்பர்கள் சில பேர் இங்க இருந்து அப்படி இங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு பிறகு குறிப்பாக மாஸ்டர்ஸ் படிச்சதுக்கு பிறகு வேறு நாடுகளுக்கு மைக்ரேட் ஆகியிருந்தாங்க. அதில் சில பேர் ஃபின்லாண்டுக்கு போயிருந்தாங்க, சில பேர் அயர்லாண்டுக்கு போயிருந்தாங்க, இன்னும் சில பேர் துபாய்க்கு போயிருந்தாங்க. மாஸ்டர்ஸ் யூகேல படிச்சிருக்கீங்க அப்படின்னா துபாயில ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய அடுத்த ஆப்ஷன்ஸையும் கன்சிடர் பண்ணுங்க.
உங்களுடைய முடிவு இறுதியான முடிவு. நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு மட்டுமே உரித்தான உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். அதுல யாருமே தலையிட முடியாது. ஆனா ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னு சொன்னா, அதிகமா பணம் செலவழிச்சு இங்க இருக்கிற ஸ்டேக்காக உங்களுடைய அனைத்தையும் வித்து அனைத்தையும் இழந்துடாதீங்க. எண்ட் ஆஃப் த டே மறுபடியும் போய் வாழ்க்கையை முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டா அதுக்கு நம்ம கிட்ட சேவிங்ஸ் இருக்கணும், நமக்கு ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கணும். அந்த பிள்ளையை நிறைய பேர் விடாதீங்க. என்னுடைய நண்பர் ஒருவரும் கோர்ஸ் முடிச்சதுக்கு பிறகு வேற வழி இல்லாம இன்னும் ஒரு மாஸ்டர்ஸ் போடுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காரு. இந்த வீடியோ பாப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு நேரடியாக என்னால சொல்ல முடியல. ஸோ இந்த வீடியோ பார்த்தா அவருக்கும் இது ஒரு அனுபவமாக அல்லது ஒரு அறிவுரையாக இருக்கும் அப்படின்றதும் இந்த வீடியோவினுடைய இன்னும் ஒரு மறைமுகமான நோக்கமாக இருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவினுடைய முக்கியமான சாராம்சம் இல்லை அதுக்கான ஐடியா என்ன அப்படின்னா, யூகேல செட்டில் ஆகிறது மட்டும்தான் லைஃப் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துட்டோம் இனி போக முடியாது அப்படின்றதுக்காக நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி நிறைய பணத்தை வேஸ்ட் பண்றவங்களை பார்க்கக்கூடியதா இருக்கு. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், உங்களுக்கு அதுக்கான வசதி இருக்கு அப்படின்னா அது வேற விஷயம். ஆனால் கடன்கள் வாங்கி யூகேல லோன் எடுத்து இன்னும் ஒரு மாஸ்டர்ஸ் போடுறவங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. யூகேல லோன் எடுத்தவங்க கூட மாஸ்டர்ஸ் போடும்போது அது எந்த அளவுக்கு ஒரு சிக்கலா இருக்கும். அவங்களுக்கு PSW கூட கிடையாது. ஸ்டூடெண்டா இருக்கும் போதே அவங்க லோனையும் கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ ரொம்பவே யோசிச்சு வயசா முடிவுகள் எடுங்க. இப்போதைக்கு ஸ்கில் ஒர்க்கர் விசாக்கள்ல வேலை வாய்ப்புகள் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க, இதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.